ஹே காய்ஸ், வெல்கம் டு வாழ்க்கை அப்டேட். அசிஸ்டன்ட் டைரக்ட் லைஃப் பார்க்கலாமா? காலையில சொன்னால் என்ன பண்ணணும்னு தெரில, அதனால சும்மா டான்ஸ் ஆடிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கோதுமை தோசை தாங்க பிரேக்ஃபாஸ்ட். வீட்டில் இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா கோதுமை தோசை சுட்டு தரும்போது, ஐயோம்மா கோதுமை தோசையா வேணாம்மா நல்லாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்த டைமில் இப்போ நானே கோதுமை தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனால் சீரியஸ்லி கோதுமை தோசையும் தக்காளி சட்னியும் பயங்கரமாக அடிப்பொலியாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் கோதுமை தோசை பிடிக்காதா, ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மைக்குமே சூப்பராக இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ எப்போதும் போல் சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் எல்லாமே போட்டுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு விஷயத்த மட்டும், நான் எந்த ட்ரெஸ் போட்டாலும் எந்த ட்ரெஸ் போட்டாலும் நான் அவாய்ட் பண்ணவே மாட்டேன். அது என்னென்னா பொட்டு தான். சுடிதார் போட்டாலும், மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும், எது போட்டாலும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் அவாய்ட் பண்ணவே மாட்டேன். அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் பைக்கில் போயிட்டுருக்கும்போது முன்னாடி அந்த ஆட்டோ முன்னாடி கண்ணாடியில் பார்த்து நானும் அவனும் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இருந்தோம். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் பேக் டு ஒர்க்கு. சீரியஸாக ஒரு டாப்பிக்கில் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. டிஸ்கஷனில் எல்லாருமே மைண்ட் ஃபக் ஆகிட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டெப்த்தான டிஸ்கஷன். சரி வாங்கடா போய் கேரம் விளையாடுறான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஒரு பயங்கரமான ஒரு கேரம் மேட்ச் போயிட்டு இருந்தது. எல்லோரும் 4 பேர் சேர்ந்து மேட்ச் ஆடி முடிச்சுட்டு பேக் டு வீட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஓகே மக்களே, பாய்.